ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஜே டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து 33 இன்ச்சு மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு வந்து 28 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம 2 ப்ளவுஸ் கட்டிங்க்கு எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து நான் எப்படி கட்டிங் போடுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் கட்டிங் போடுற மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி கட்டிங் போட்டிருக்கேன் அப்படின்னு. நான் போட்டிருக்கிற கட்டிங்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏதாவது இருந்தது, இல்லை இப்படி பண்ணுங்கக்கா சரியாக வரும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 2 ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, 2 ப்ளவுஸும் ஒன்றாவே போட்டு நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கட்டிங் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே 1/2 இன்ச்சுக்கு தேலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சு. இன்ச்சுக்கு கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. தேலுக்கு நெக்கோட இறக்கம் வந்து 7 இன்ச்சு. மார்பு சுற்றளவு வந்து 33. 33ல் 4 இன்ச்சு சேர்த்துனா 37. 37 4ஆக டிவைட் பண்ணால் 9.25. 9.25 தான் ரெடி அளவு. தேலுக்கு 2 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு 28. 28ல் 4 இன்ச்சு சேர்த்துனா 32. 32ல் 4ஆக டிவைட் பண்ணால் 8 இன்ச்சு. கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். ஷோல்டர் அகலம் வந்து 2.5 இன்ச்சு. ஆம்கோல் சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தும் வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு வந்து 15.5. 15னா 7.25 வரணும். பாருங்க, கரெக்டாக 7.25 வருது. பேக் கட் பண்ணிக்கலாம். என்னோட கட்டிங் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும். ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். கட்டு இறக்கம் வந்து 12 இன்ச்சு. தேலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இதை நம்ம அப்படியே மடிச்சு போட்டு இது வந்து நேர் கட்டிங் தான். கைக்குழி எவ்வளோ கட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டோட ஷேப்புக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ட்ராயிங் பண்ணிட்டேன்.
கீழேருந்து 2 இன்ச்சு. இது வந்து 33 சைஸுங்கிறனால 3.5 இன்ச்சுக்கு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன் ஷேப்க்கு. நெக்கோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. கட் பண்ணிக்கலாம். அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக நாச்சு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இங்கே வந்து இவங்க வந்து 33 இன்ச்சு உடம்பு சுற்றளவு அப்படிங்கும்போது 1 இன்ச்சுக்குள்ளே டாட் பிடிச்சா போதுமானது. டாட்டோட இறக்கம் வந்து 2.25. இது சென்டர் டாட். இங்கே எவ்வளோ டாட்டுக்கு கேப் இருக்கோ அதே கேப்பில் இந்த 3 கேப் டாட்டும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டோட அளவு. அந்தந்த இடத்துக்கு டாட்டுக்குள்ள கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டி கட் பண்ணிக்கலாம். மூன்றரை இன்ச்சுனா 1 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3 1 இன்ச் சேர்த்துனா 4 இன்ச்சு. 2.25 9.5 1/2 இன்ச் சேர்த்து 10 இன்ச் வச்சுக்கலாம். பட்டி தைச்சோம்னா கரெக்டாக வரும். ஹேண்ட் கட் பண்ணிக்கலாம். எச்சு கம்மி இல்லாமல் கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. கையோட உயரம் வந்து 7 இன்ச்சு. 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மூணு இன்ச்சுக்கு நடுக்கை அகலம் மார்க் பண்ணிக்கலாம். நடுக்கையோட அகலம் வந்து 12.5 இன்ச்சு. 1 இன்ச் எத்தனை 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சுன்னா 6.25. நீங்கள் இது மார்க் பண்ணிவிட்டு ஒரு தடவை பேக்கை வச்சு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக வருது. நீங்கள் இந்த மெத்தடில் வந்து கரெக்டாக செக் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படிங்கும்போது அப் அண்ட் டவுன் வராது. தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கைக்குழி எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து ஒரு சைடு ஜாயிண்ட் வருது. நீங்கள் இந்த மாதிரி பெருசாக ஜாயிண்ட் வருது அப்படின்னா 2 பக்கமும் ஜாயிண்ட் வர மாதிரி வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரே பக்கம் வந்து கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து இது 2 பக்கமும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கிறேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி. லைனிங் கிளாத்துலேருந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கீழே வந்து கைக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸில் பரவாயில்ல. இந்த மாதிரி சாரியில் வந்து ஹோல்ஸ் இந்த இடத்துல வர மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா பார்டரே வேஸ்ட் ஆகிடுது. இந்த ப்ளவுஸு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கை, பேக்கு, ஃப்ரண்ட், பட்டி. முடிஞ்ச வரைக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து சின்ன ப்ளவுஸுங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்துடுச்சு. பெரிய ப்ளவுஸாக வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியலைன்னா அப்புறம் ஆப்போசிட் திருப்பி கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும்.
ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. ரெண்டு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் போட்ட மெத்தடில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.